பாருங்கள் இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 6.1 கொஷின் பாருங்கள். வழக்கமான குறியீடுகளுடன் முக்கோணம் ஏபிசியில் வெக்டர்களை பயன்படுத்தி பின்வருவனவற்றை நிறுவுக. 3 சப்டிவிஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். a² = b² + c² - 2bc cos a. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். b² = c² + a² - 2ca cos b. தேர்ட் சப்டிவிஷன் c² = a² + b² - 2ab cos c. சரிங்களா? இது மூணுத்தையும் வெக்டர் ஃபார்முலேஷன் பயன்படுத்தி இப்போ இவங்க கொடுத்துருக்க ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? அதுக்கு கோணம் பார்த்திங்கன்னா இப்போ ஏபிசின்னும் போது இப்போ காசியை பார்க்கும்போது கோணம் ஏபிசி அந்த இதில் வருமா? நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 6.1 ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? a² = b² + c² - 2bc cos a வந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா? இதை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க முக்கோணம் ஏபிசியில்ன்ட்டு. அப்போ முக்கோணம்னா முக்கோணம் போட்டாச்சு. இது ஏ, இது பி, இது சி. முக்கோணம் ஏபிசி. சரிங்களா? அப்போ முக்கோணம் ஏபிசி நம்ம வெக்டரை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல இப்போ இது ஏபி, இது பிசி, இது சிஏ. அப்போது இது இங்கே ஒரு வெக்டர், இங்கே ஒரு வெக்டர், இங்கே ஒரு வெக்டர். சரிங்களா? இப்போ இந்த இதில் குறியில் இது போகுது. அப்போ இதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். ஏ இருக்குது, பி இருக்குது. அப்போ போகிற இந்த வெக்டர் என்னவாக இருக்கும்? சியாக இருக்கும். சி வெக்டர். பி இருக்குது, இந்த சி இருக்கா? அப்போது இது போகிற வெக்டர் நமக்கு தெரியும் ஏ வெக்டர். அதே போல் தான் இங்கே பி வெக்டர். சரிங்களா? அப்போது இதில் வந்து ஏபிசி 3 போட்டாச்சு. இங்கே கோணம் பார்த்திங்கன்னா காசியை கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இப்போ காசியாக மாற்றும் போது இங்கே வந்து இங்கே முடிஞ்சிடுச்சு. முடியாமல் இருந்தது தான் நம்ம கோணம் போட்டிருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? இதுல கோடு போடாதீங்க, ஒரு டாட் மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இப்போ முக்கோணம் கொடுத்துட்டு இந்த டாட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போது இந்த லைனில் நிற்காம போதா ஸ்கேல் கொடுத்து நேராக போட்டுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு கோணம் வருமா? அப்போ இந்த கோணம் என்னவாக இருக்கும்? பயணமோ தெரியும் 180 டிகிரி. அப்போ அதுலேருந்து ஏவை லெஸ் பண்ணால் நமக்கு இதுக்கான கோணம் கிடச்சிருமா? அப்போ என்ன எழுதுவோம்? பை மைனஸ் ஏ. இதிலேருந்து இதை கழிச்சா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கான பொதுவான ஃபார்முலா நமக்கு தெரியும். பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர். இதனுடைய கூடுதல் பார்த்திங்கன்னா 0 = 0. சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இப்போது தட் இஸ் பார்த்திங்கன்னா இப்போ இது எப்படி மாற்றி எழுதலாம்? இப்போ ஏபிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி வெக்டர், பிசி வெக்டர், சிஏ வெக்டர். இதுக்கு சி வெக்டர், இதுக்கு பார்த்திங்கன்னா ஏ வெக்டர், இங்கே பார்த்திங்கன்னா பி வெக்டரா? அப்போ சி வெக்டர், ஏ வெக்டர், பி வெக்டர். இதை ஒரு ஆர்டராக நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? ஆர்டர் எழுதும் போது எப்படி வரணும்னா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் 0. இது கூடுதல் தான், ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் மாற்றியும் எழுதும் போதும் இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? நம்ம ஒரு ஆர்டராக கட்டு பண்ணிவிட்டு ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போது இந்த ஏ முன்னாடி நமக்கு வந்து ஏ ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்களா? இப்போ ஏ மட்டும் வச்சுட்டு இந்த ஏ வெக்டர் மட்டும் இங்கே இருக்கட்டும். இங்கே ப்ளஸில் இருக்கிற பி வெக்டர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகுமா? மைனஸ் பி வெக்டர். ப்ளஸில் இருக்கிற சி வெக்டர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் சி வெக்டர் ஆகுமா? எடுத்து எழுதியாச்சா? இப்போ ரெண்டு தமிழ் இப்போ காணும் மைனஸ் இருக்குது. மைனஸ் வெளியே எடுத்துக்கலாமா? இப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் மைனஸ் வெளியே எடுத்தாங்கன்னா பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர். ஏன் இங்கே ப்ளஸ் வருதுன்னா பாருங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். சரிங்களா? இதே ஃபார்மேட் தான், மைனஸ் மட்டும் வெளியே எடுத்து எழுதியிருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் காமன் ஸ்கொயர் பண்ணலாமா? பாருங்கள், இப்போ இருபுறமும் வர்க்கப்படுத்த எடுத்து எழுதியாச்சா? வர்க்கப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் எடுத்து எழுதியாச்சா? இப்போது ஏ வெக்டர் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு சேம் அதே ஏ வெக்டர் தான் வரும். இந்த டேர்ம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் மைனஸும் இந்த ஸ்கொயர் இங்கேயும் வரும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். நமக்கு என்ன வரும்? பி வெக்டர்
ப்ளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்னு வருமா? இது நம்ம ஃபார்முலா படி எழுதலாமா? இப்போ இது பார்த்திங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத பிரித்து எழுதலாமா? அப்போ a வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்ற தவிர பி இருக்குது, பீன்ற தவிர சி இருக்குது. அப்போ வந்து b வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ப்ளஸ் 2 இதில் பாருங்கள் 2ன்னும் போது இன்ட்டு பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். காஸ் பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் மைனஸ் காஸ் தீட்டா. சரிங்களா? அப்போது இந்த ஃபார்முலா படியும் இதுபடி பாருங்கள் பார்த்தணும். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க. இப்போது இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் இன்ட்டு இந்த டாட் வச்சா பெருக்கலுக்கிறது அர்த்தம். பி வெக்டர்னும் போது இது எப்படி மாற்றணும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டா. இங்கே என்ன நமக்கு பி வெக்டர் அட் சி வெக்டர்னு இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாமா? அப்போ இந்த டேர்ம் மாற்றி எழுதும் போது இந்த மாடுலஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லை, இதுக்கும் நீங்கள் ஆட் பண்ணி தான் எழுதணும். சரிங்களா? அப்போ இதுக்கும் நீங்கள் ஆட் பண்ணி எழுதும் போது ஃபஸ்ட்டு இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா அப்படின்றது பார்த்தீங்களா, இதில் வந்து இதை மாற்றிக்குவோம். சரிங்களா? ஏ வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2 அப்படியே வரும். இதுக்கு பதில் இந்த ஃபார்முலா நமக்கு அப்ளை பண்ண போகிறோமா, இந்த சைடில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இதெல்லாம் எப்படி மாறுச்சுன்றது நமக்கு புரியும். தெரியுங்க? ரிவிஷன் பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் இன்ட்டு காஸ் இந்த டீட்டான்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு டீட்டான்ற தேவை. நம்ம கோணம் வந்து என்ன போட்டிருக்கோம், இது கோணம் பை மைனஸ் ஏவா. அப்போ டீட்டாக்கு பதில் என்ன வரும், பை மைனஸ் ஏ. ஏன்னா டீட்டான்றதால ஏ போட்டிருக்கோம், ஸோ இங்கே ஏ கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போது சேம் பாருங்க. இப்போ இந்த ஃபார்முலா அப்படி இங்கே மாற்றியாச்சு. இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, காஸ் பை மைனஸ் டீட்டானா மைனஸ் காஸ் டீட்டா. இப்போ காஸ் பை மைனஸ் ஏன்னா மைனஸ் காஸ் ஏ. சரிங்களா? அப்போது ஏ வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் டீட்டான்றதால ஏ இருக்குது ஏ. அடுத்து பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா. அப்போ ஏ வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் இன்ட்டு காஸ் ஏ. இப்போ ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா வெக்டர் இருக்கா, காமனாக ரிமூவ் பண்ணிடலாமா? ரிமூவ் பண்ணி எடுத்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ வெக்டர் இல்லாமல் வரும், ஏ ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2. நாம் இங்கே வந்து வெக்டர் ரிமூவ் பண்ணோம். வெக்டர் ரிமூவ் பண்ணி எடுத்து ஸ்டெப்பை எடுத்து எழுதும் போது இங்கே மாடுலஸும் ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? ஏன்னா இப்போ மாடுலஸ் இல்லாமல் இருக்க வெக்டர் நம்ம அப்ளை பண்ணி எழுதும் போது ஃபார்முலா படி மாடுலஸ் கொடுத்தோம். ஸோ மாடுலஸ் வந்து எடுத்து எழுதும் போது மாடுலஸ் வெக்டர் மட்டும்தான் வரும். இங்கே நம்ம ரிமூவ் பண்ணி எழுதுறதுனால 2bc மட்டும் தான் வரும். 2b இன்ட்டு சி காஸ் ஏ. சரிங்களா? நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சா? அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து நம்ம எழுதியாச்சு. இதுக்கான பொதுவான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர் ஈக்குவல் 0. சரிங்களா? அப்போ நம்ம முக்கோணம் ஏபிசியில் கொடுத்துருந்தாங்களா, அப்போ இது ஏ இது பி இது சியா. அப்போ ஏலேருந்து பி இருக்கணும் போது இப்படி ஏற மாதிரி வரும். பி டு சின்னா இந்த மாதிரி இருக்கும். சி டு ஏனும் போது இப்படி வருமா? அப்போது இங்கே பாருங்கள்
சேம் முன்னாடி படம் அதே போல் தான். இங்கே சி வெக்டர், இங்கே ஏ வெக்டர், இங்கே பி வெக்டர். இந்த இடத்துல காஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கோணம் பார்த்தீங்கன்னா பியில் தான் வரும். இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கோணம் பண்ணும்போது இப்படி வருமா? அப்போ இந்த இது நமக்கு கோணம் வரும். அப்போ பையிலேருந்து பி கழிச்சுங்க நமக்கு இதுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ பை மைனஸ் பின்னு வருமா? இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்லேயும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரித்து போடும்போது அடுத்த ஸ்டெப்பில் வந்து இதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கொஞ்சம் புரியும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? பை மைனஸ் பி. இப்போ இதில் வந்து இட் இஸ் முன்ன போலவே தான். ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் 0 எடுத்து எழுத போகிறோம். சரிங்களா? இங்கே ஆர்டர் நம்ம எடுத்து எழுதும் போது இங்கே வந்து ஏபிக்கு வந்து சி வெக்டர்னு வரும், பிசிக்கு வந்து ஏ வெக்டர்னு வரும், சிஏக்கு வந்து பி வெக்டர்னு வரும். அதான் ஆர்டர் நம்ம எடுத்து எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி பி கொடுத்துருக்காங்களா? அப்போ பி வெக்டரை மட்டும் இங்கேயே வச்சுக்குவோம். மீதி இருக்கிற ஏவும் சி இந்த பக்கம் வச்சுன்னா ஏ பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குதா, அந்த பக்கம் வச்சுன்னா மைனஸில் வருமா? மைனஸ் ஏ வெக்டர்னு. சி பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குதா, இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸில் வருமா? மைனஸ் சி வெக்டர்னு எடுத்து எழுதியாச்சா? இப்போ ரெண்டுலேயும் மைனஸ் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாமா? பி வெக்டர் ஈக்குவல் மைனஸ் எழுதிட்டா உள்ள வந்து ப்ளஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர். இந்த மைனஸை உள்ள கொண்டு பெருக்கும்போது மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இருபுறமும் வர்க்கப்படுத்தணும். இருபுறமும் வர்க்கப்படுத்த. சரிங்களா? வர்க்கப்படுத்தும் போது என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கம் ஸ்கொயர் வருமா? இருபுறமும் வர்க்கப்படுத்தி எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் வருமா? பேச்சு எழுதியாச்சா? இப்போ இந்த மைனஸ் வந்து இங்கே ஸ்கொயர் இருக்குது, பெருக்கும் போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா? ரெண்டு டைமாக வரும்போது அப்போ பீட்டா பி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இது சேம் பாருங்கள், நமக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வருமா? அது எப்படி இது பிரித்து எழுதிக்கலாமா? எழுதும் போது பி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ வெக்டர் ஸ்கொயர், ஏ இங்கே சி, இப்போ அதை மாற்றி எழுதணும். இங்கே வெக்டர் இருக்கிறதுனால வெக்டர் போட்டு எழுதுகிறோம். ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் இன்ட்டு சி வெக்டர். சரிங்களா? இப்போது இந்த ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா? இது ஃபார்முலா போய் நம்ம எடுத்து எழுதும் போது பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் டாட் சி வெக்டர்னும் போது ஃபார்முலா முன்னே கொடுத்துருக்கேன். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னால் இது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ் டீட்டா அப்படின்னு எழுத ஒன்றுட்டு. அதுபடி இங்கே ஏசின்னு இருக்கா, மாற்றி எழுதிக்கலாமா? அப்போ பி வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2 அப்படி தான் வரும். இதுக்கு பதில் இது அப்ளை பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் இன்ட்டு காஸ் டீட்டா. சரிங்களா? இப்போ காஸ் டீட்டா முன்னே கொடுத்துருக்கேன். காஸ் பை மைனஸ் டீட்டான்னும் போது மைனஸ் காஸ் டீட்டான்னு வருமா? அப்போ இங்கே நமக்கு இங்கே ஃபார்முலா படி உங்கள் டீட்டா இங்கே இப்போ உங்கள் டீட்டா வராது. நம்ம டீட்டாக்கு போல் இங்கே என்ன கோணம் நம்ம எடுத்திருக்கோம்? பை மைனஸ் பி எடுத்திருக்கோமா? இப்போ இங்கே வந்து காஸ் பை மைனஸ் பின்னு வரும். சரிங்களா? அப்போ சேம் பாருங்கள், காஸ் பை மைனஸ் டீட்டானா மைனஸ் காஸ் டீட்டா. அப்போ இதுக்கு பதில் என்ன வரும்? மைனஸ் காஸ் பின்னு வருமா? இப்போ மாற்றி எழுதுமா ஃபார்முலா படி மைனஸ் காஸ் பி, டீட்டாக்கு பதில் பி இருக்கிறதுனால. அப்போது b vector square equal a vector square plus c vector square plus 2 modulus of a vector into modulus of c vector. இதுக்கு அப்ளை பண்ணும்போது மைனஸ் காஸ் டீட்டான்றதால பி இருக்குது, பி போட்டுக்கலாம். மைனஸ் காஸ் பி. சரிங்களா? அப்போது பி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் சி
இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, மாற்றி எழுதிக்கலாமா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ அந்த டைமில் நமக்கு மைனஸ் வரும். இது இன்ட்டு காஸ் பி மட்டும் இங்கே வருமா? இப்போ நெக்ஸ்ட் டேபிள் பாருங்கள். இப்போ காமனாக வந்து இங்கே ஸ்கொயர் இருக்கா, அதே போல் வெக்டர் இருக்குங்களா? வெக்டர் வந்து ரெண்டு பக்கமும் ரிமூவ் பண்ணி எடுத்து எழுதிக்கலாமா? ரிமூவ் பண்ணி எடுத்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2. ரிமூவ் பண்ணி எழுதும் போது எனக்கு மாடலஸ் இல்லாமல் வரும், இன்னே கொடுத்துருக்கேன். இப்போ ஏ இன்ட்டு சி இன்ட்டு காஸ் பி. சரிங்களா? ஆன்சர் கட்டுருச்சா? பாருங்கள், மூணாவது சப்டிவிஷன் கொஷின் பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் சி. இதை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. முக்கோணம் ஏபிசின்னும் போது பார்த்திங்கன்னா முன்னது போலவே தான் ஏபிசி இதுக்கு முன்னசம் போல் ஏபிசின்னு எடுத்தாச்சு. வெக்டர் பார்த்திங்கன்னா இப்போ ஏபி பிசி சிஏன்னும் போது இங்கே சி வெக்டர், இங்கே ஏ வெக்டர், இங்கே பி வெக்டர். சரிங்களா? அங்கே காஸ் சின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ கோணம் பார்த்திங்கன்னா சியில் வருமா? இப்போ இங்கே எல்லாமே இங்கே ஃபினிஷ், இங்கேயும் ஃபினிஷ் ஆகிருக்கு, இங்கே ஃபினிஷ் ஆகிருக்கா? இப்போ என்ன பண்ணலாம், இதை ஸ்கேல் வச்சு நேராக கொடுத்துக்கோங்க. அப்போ நம்ம போடும்போது கோணம் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வருமா? இந்த இடத்துல கோணம் வருமா? இப்போ கோணம் என்ன எடுப்போம், கோணம் 180 டிகிரின்னும் போது அதில் தான் சி கழிச்சா நமக்கு இதனோட டிகிரி கிடச்சிருமா? பை மைனஸ் சின்னு எடுப்போமா? இந்த ட்ராயிங்கை நீங்கள் ஒரே படமாகவும் போட்டுக்கலாம், இல்லை தனித்தனியாக ஒரு சப்டிவிஷன் எடுத்து போடும்போது கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரிங்களா? அப்போது இது காமனான பொது ஃபார்முலா பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். ஏ பி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர் ஈக்குவல் 0. இதை வச்சு தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். தட் இஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஏபி நம்ம சி வெக்டர், பிசி நம்ம இதுக்கு என்ன ஏ வெக்டர், சிஏ நம்ம பி வெக்டரா? இந்த சி வெக்டர் ஏ வெக்டர் பி வெக்டர் நம்ம ஆர்டர் எடுத்து எழுதும் போது ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் 0ன்னு வருமா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு இந்த சி ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்களா, அப்போ சி வெக்டரை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த ப்ளஸ் ஏ வெக்டரும் ப்ளஸ் பி வெக்டரும் ஈக்குவல் இந்த பக்கம் போகும்போது மைனஸில் போகுமா? ப்ளஸ் ஏ வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஆகும், ப்ளஸ் பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஆகுமா? இதெல்லாம் காமனாக மைனஸ் இருக்கா, வெளியே எடுத்துடலாமா? சி வெக்டர் ஈக்குவல் மைனஸ் உள்ள ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இதுதான் பிரித்து எழுதியிருக்கோம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இருபுறமும் வர்க்கப்படுத்த போகிறோம். சரிங்களா? இருபுறமும் வர்க்கப்படுத்த பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் வந்துடுமா? சி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயரா? இப்போது சி வெக்டர் ஸ்கொயர் அப்படியே வருமா? இப்போ இந்த டேர்ம் ஸ்கொயர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் மைனஸ் வருமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? இப்போ உள்ள என்ன வரும், ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயரா? இப்போது இந்த டேர்ம் பாருங்கள், நமக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னும் போது நம்ம இப்படி எழுதுவோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab எழுதுவோமா? பதுப்பு எழுதிக்கலாமா? எழுதும் போது இங்கே சி வெக்டர் ஸ்கொயர் அப்படியே வரும், இங்கே ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டரா? இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஏ வெக்டர் பி வெக்டர்னும் போது இதுக்கான ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஏ வெக்டர் பி வெக்டர்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ் டீட்டா. சரிங்களா? இதில் நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டீட்டான்ற தகவல் நம்ம என்ன எடுத்திருக்கோம், பை மைனஸ்ன்னு எடுத்துருக்கோமா? அப்போ அங்கே டீட்டாக்கு பதில் பை மைனஸ்ன்னு அப்ளை பண்ணுவோம். அப்போது சி வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படியே வரும். இந்த டேர்முக்கு பதில் அப்ளை பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் டீட்டாவுக்கு பதிலாக பை மைனஸ் சின்னு எழுதுவோமா? அப்போது பை மைனஸ் சி. இப்போ இந்த டேர்ம் பாருங்கள்,
இப்போ காஸ் பை மைனஸ் டீட்டான்னும் போது நமக்கு மைனஸ் காஸ் டீட்டான்னு எழுதுவோமா? டீட்டான்றது அவ்வளோ சீர்க்கிறதுனால மைனஸ் காஸ் தீன்னு வருமா? இப்போ அது எப்படி எடுத்து எழுதும் போது சி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் என்ன வரும்? மைனஸ் காஸ் சின்னு வருமா? அப்போது இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிருமா? இப்போ சி வெக்டர் ஸ்கொயர் ஏ வெக்டர் ஸ்கொயர் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் சியா. இப்போ ரெண்டு பக்கம் வந்து காமனாக பாருங்கள் வெக்டர் இருக்கா, ரிமூவ் பண்ணலாமா? இது ரெண்டு பக்கம் இருக்கிறதுனா ரிமூவ் பண்ணும்போது நமக்கு சி வெக்டர் இந்த வெக்டர் ரிமூவ் ஆகிட்டு சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2. இங்கே ரிமூவ் ஆக போகும்போது இங்கே ஏ மட்டும் தான் வரும். ஏ பி காஸ் சி. சரிங்களா? இப்போ கொஷினை கொடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சா? பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.